ஏமா என்னம்மா செஞ்சுக்கிருக்க? சோறாக்கிட்டேன்டா. இந்த குழம்பு வைக்க போறேன். ஏமா காலையிலயும் சோறு மத்தியானமும் சோறு, தோசை மாவு இருக்காமா? இருக்கு. அப்ப எனக்கு ஒரு தோசை கூட சுட்டு கொடுமா. தோசையா? அதுக்கு வேற தனியா என்னடா குழம்பு வைக்கிறது? ஏமா சிம்பிளா தேங்காய் சட்னி இருந்தாலும் பரவாயில்லமா. சரிடா, நீ போய் பறிச்சுக்கிட்டு நான் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். நீ ரெடி பண்ணிட்டு கூப்பிடுமா. சாப்பிட்றதுக்கு என்னமா இருக்கு? சூடா சோறுக்கு தோசை சுட போறேன். உனக்கு என்னடா வேணும்? எனக்கு அதெல்லாம் வேணாமா. சப்பாத்தி மாவு இருக்கா? ஆமா இருக்கு. எனக்கு ரெண்டு சப்பாத்தி மட்டும் சுட்டு கொடுமா. சரி, நான் டீ பார்த்துட்டு இருக்கேன், ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறியா? சரிடா, தோசை சப்பாத்தி ரெடி பண்ணலாம். இதுக்கெல்லாம் தனித்தனியாக குழம்பு எப்படி ரெடி பண்றது? இந்நேரம் கிச்சனை விட்டு வெளியேறிப்ப இன்னும் சமையல் வேலை எதுவும் முழுசா முடியல. அப்புறம் ஏதோ குழப்பமாவே இருக்கு. என்ன காரணம்? ஒன்றும் இல்லை, நமக்கு சோறாக்கி குழம்பு வைக்கலாம் போது சின்ன தோசை வேணும்ட்டான், பெரியதான் சப்பாத்தி வேணும்ட்டான். இதெல்லாம் செஞ்சலாம். ஆனால் அது தனித்தனியாக என்ன குழம்பு வைக்கிறது இல்லை, ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ என்ன தோசை சப்பாத்தி எல்லாம் நீ சுட்டுருவ, குழம்பு மட்டும் என்ன வைக்கிறதுன்னு குழப்பமா இருக்கு. அதானே குழப்பத்தை விடு. இப்போ நம்ம கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கு? கத்திரிக்காய் இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்கு, காலிஃப்ளவர் இருக்கு. நீ அதை மட்டும் எடுத்து கொடு. எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகிற மாதிரி ஒரு அருமையான கிரேவியை தயார் பண்ணிடுவோம். சரிங்க. தேவை இப்போ நீ கொடுத்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தலை எல்லாத்தையுமே தயார் பண்ணி வச்சாச்சு கட் பண்ணி. இப்போ நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமா எண்ணெய், கட் பண்ணி வச்சிருக்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழம், முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இந்த கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேற ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடாகி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே போல நாம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபைனலா நாம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் போட்டு பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு உண்டான ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு எண்ணெய், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, சோம்பு இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நாம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டு தேவையான அளவு குழம்பு மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நாம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த காய்கறி, மல்லித்தலை சேர்த்து மீடியமான ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இறக்குனா சப்பாத்தி, தோசை, சாப்பாடு இதுக்கு எல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு அருமையான கிரேவி தயார். தம்பி எப்படா இருக்கு? அதான் நல்ல டேஸ்ட்பா. உண்மையிலே வேற லெவல்ப்பா.